அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சிம்ம ராசியில் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சிங்க. ஸோ இந்த நிகழ்வு ஜூன் மாதம் 7ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரை நடைபெறவிருக்குங்க. செவ்வாய் பகவான் ஒருவருக்கு தைரியத்தையும் வீரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியவர், மனோதைரியத்தையும் உறுதியையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்று அழைக்கலாங்க. ஸோ இந்த கிரகம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் பயிற்சி அடைய இருக்கார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 12 மற்றும் 7ஆம் இடத்திற்கான அதிபதிங்க. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் விவரமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக செயல்படுத்தக்கூடிய ஒரு நபர்கள், எல்லா விஷயத்தையுமே பார்த்து அதில் எந்த ஒரு குறையுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய நபர்கள். தான் வச்சிட்டு இருக்கிற பொருட்கள் கூட மற்றவங்களை காட்டிலும் கம்பேர் பண்ணும்போது அது ஒரு லக்ஸுரியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எல்லா விஷயத்தையும் அதாவது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற துடிக்கும் நபர்கள் கூட இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான். இந்த நபர்கள் கடந்த சில காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறத அனுபவிச்சாச்சுங்க. ஸோ எல்லா விதத்துலேயும் ஏமாற்றங்கள், அது மூலமாக தேவையில்லாத சில துரோகங்கள், அதுக்குள்ள அந்த துரோகத்தினால நிறைய மன உளைச்சல்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாச்சுங்க. ஸோ இந்த குழப்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எந்த ஒரு விஷயத்தையுமே என்னால் பண்ணவும் முடியலைங்க. அப்படியும் மீறி பண்ணாலும் இந்த தேவையில்லாத ஒரு நஷ்டம், அது மூலமாக நிறைய இழப்புகள் அப்படிங்கிறது சந்திச்சாச்சு. ஏன்னா கூட இருக்கிறவங்களே நம்மளை சரியான விதத்தில் முன்னேற விடாமல் தடுக்கிறது தான் இதில் ஒரு பெரிய பிரச்சனைங்க. யாருக்கு எந்த குறையும் எந்த கெடுதலும் நான் செஞ்சதே கிடையாது. ஆனால் என்னுடைய வளர்ச்சிகள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் தடுக்கணும், என்னுடைய வளர்ச்சியை முடக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் நடந்துகிட்ருக்குங்க. என்னுடைய பிஸ்னஸ் எங்கூட தான் ஒருத்தர் சேம் அதே பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காரு. அவர் பண்ணுற பிஸ்னஸ் நல்லா ஓஹோன்னு இருக்குங்க. அதே பிஸ்னஸை தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அதில் பெரிய லாபம் அப்படிங்கிறதே இல்லை, தேவையில்லாத நஷ்டத்தை மட்டுமே சந்திச்சிட்ருக்குறாங்க. எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது, நல்லபடியாக போயிட்டு இருந்தோம். திடீர்னு எங்கேருந்து வந்தது இந்த தடுமாற்றம், எங்கேருந்து வந்தது இந்த நஷ்டம், எங்கேருந்து வந்தது இந்த முடக்கம் அப்படிங்கிறதே தெரியலைங்க. எல்லாமே திடீர்னு மாறி போச்சுங்க. ஏன்னா என்னுடைய அட்வைஸ் கேட்டவங்களாம் இன்றைக்கி நல்ல ஒரு நிலையில் இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் நான் இன்னும் அதே நிலையில் தான் இருக்கேன். இந்த நிலையெல்லாம் மாறவே மாறாதா? நான் நினச்ச மாதிரி சில காரியங்கள் பண்ண முடியாதுன்னு யோசிச்சுட்ருக்கிற இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லா விஷயம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது வந்துச்சுங்க. இந்த வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில் தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு நல்ல சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. மற்றவங்களை காட்டிலும் உங்களுடைய பிஸ்னஸ் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். இது வரைக்கும் எந்த இடத்துல நம்ம செஞ்ச தவறுகள் அப்படிங்கிறத தெரியாமல் இருந்திருக்கோம். அந்த தவறுகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. நீங்கள் நினச்ச காரியங்களை நினச்சபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த 7ஆம் பாவகம், உங்களுடைய இந்த 7ஆம் இடத்திற்கான அதிபதி, அதே போல் 12ஆம் இடத்திற்கான அதிபதி, தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்திருக்காரு. ஸோ தொழிலில் முன்னேற்றம் செய்கிறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. வேலை ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டேங்க, நிறைய ஜாப்க்கு வேக்கன்சி எல்லாத்தையும் போய் இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணிட்டேன். இது வரைக்கும் எந்த ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது எனக்கு ப்ராப்பராகவே இல்லை. நானும் நல்லபடியாக தான் அட்டன் பண்ணுறாங்க, எல்லா கேள்விக்கும் சரியான பதில் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இந்த பதிலை கொடுத்தாலுமே எனக்கு ஓகேங்க, நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், மறுபடியும் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க தவிர எந்த ஒரு திரும்ப அவங்க கால் பண்ணுறது அப்படிங்கிறதே கிடையாதுங்க. சரி, நிறைய இன்டர்வியூஸில் அட்டன் பண்ணும்போது எனக்கு தெரியாத சில விஷயங்கள் கூட தெரிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணி அதை சரியான விதத்தில் கொண்டு போனேன். இதனால் என்னென்னா மற்றவங்களை காட்டிலும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு நல்ல திறமையான விதத்தில் தான் அந்த இன்டர்வியூஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருக்கேங்க. ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய வேலையும் கிடைக்கல. நிறைய பேர் இருக்கிற வேலையை இழக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மாறும். புதிய வேலைக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க.
ஆல்ரெடி நீங்கள் அட்டன் பண்ண இன்டர்வியூஸ்க்கு வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு கட்டாயமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தருணம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே தடைப்பட்டுருக்கு. இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் ஏன்னா இந்த கலசர ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சுகஸ்தானம் சம்பந்தப்பட்ட சில அமைப்புகள், திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்கள், அதே நேரத்தில் ரொம்ப நாளாக திருமணம் ஆகாத இருந்தவங்களுக்கு கூட திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் அந்த நேரத்தில் கை கொடுக்குங்க. காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் கூட இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அந்த காதல் அப்படிங்கிறது திருமணம் லெவலில் கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். ஸோ நீண்ட நாள் திருமண தடை அப்படிங்கிறது கண்டிப்பாக அகலக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரிவுகள் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எதிர்பாராத நிகழ்வுகளால் சில பிரிவினைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குங்க. சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க. 2 பேருமே சேர்ந்து ஒன்றா வாழ முடியாத சூழ்நிலையெல்லாம் இருந்தது. அந்த நிலை மாறக்கூடிய காலகட்டமாக இருக்க போது நீண்ட நாட்களாக பிரிந்து வாழக்கூடிய தம்பதியினர் கூட ஒன்று சேருவதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். எல்லாம் ஒரே இடத்துல ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய தருணமாக இருக்க போது கணவன் மனைவிக்கு தேவையான சில விஷயங்களை வாங்கி கொடுத்து மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களாக இருக்கலாங்க. அதே நகை, ஆடம்பரமான சில சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகம் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக நடக்குங்க. இந்த 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 தருணத்துலேயே நடக்கும். அதே நேரத்தில் இந்த புத்திரர் சம்பந்தப்பட்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு கூட குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. நிறைய ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துட்டோங்க. அந்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. ரொம்ப நாள் கழித்து ஒரு கரு ஒன்று உருவாயிருக்குங்க. ஸோ இது நல்லபடியாக எங்களுக்கு வாரிசுகள் அப்படிங்கிறது வருமானம் எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல சாதகமான ஒரு பதில் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ வீடு கட்ட முடியல, ஒரு புதுசாக வண்டி வாகனம் வாங்க முடியல அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமாக வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்கும். பழைய வாகனங்கள் இருக்குங்க, அதை சேல் பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு எக்ஸ்சேஞ்ச் போட்டு புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் முயற்சி பண்ணுறவங்க கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட யோகம் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க போது கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக தீருங்க. ஏன்னா ஆடம்பரமான விஷயங்கள் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்கியிருந்தால் பரவாயில்லைங்க. அத்தியாவசிய தேவைக்காகவே சில நேரத்தில் கடன் வாங்குகிற மாதிரி சூழ்நிலை. ஆரம்பத்தில் ஆரம்பித்தது ஒரு 1000 ரூபா 2000 ஆரம்பிச்சதுங்க. இன்றைக்கி லட்சக்கணக்கில் கடனாக நின்றுட்டுருக்கு. இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்போ தான் முழுமையாக நான் அடைப்பேன், ஸோ கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்ருக்குங்க. அந்த முயற்சிகள்லாம் ஏதோ ஒரு விதத்தில் தடைப்பட்டுகிட்டே இருக்குது. முதல்லலாம் நான் கேட்காமையே நிறைய பேருக்கு பணத்தை கொடுத்து உதவி பண்ணாங்க. ஆனால் இப்போ பணம் கேட்டாலுமே கொடுத்து உதவி பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு நம்பிக்கை நாணயம் கெட்டுப்போன மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுங்க. இந்த நிலை மறுபடியும் மீண்டும் வராதுங்களா? நான் பழைய நிலைக்கே திரும்ப போக முடியாதா? என் மேலே நம்பிக்கை நாணயம் அப்படிங்கிறது உருவாக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கான சில யோசனைகளும் சில வழிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக பிறக்க போதுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட மேன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லபடியாக இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் கல்வியில் நிறைய தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்குங்க. அந்த தடுமாற்றங்களை தெரியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நல்ல தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் சில விஷயங்கள், அதாவது இந்த கோர்ஸ் நம்ம பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. அந்த கோர்ஸ் கண்டிப்பாக கரெக்டான விதத்தில் முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போது இது வரைக்குமே உடல் ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகளும் மன ரீதியாக இருந்து வந்த சில குழப்பங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தீருங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போது தீராத வியாதிகளும் படிப்படியாக தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது அதற்குண்டான மருத்துவம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கூட உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள திசா புத்திகளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.